சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. உங்க பேர் என்ன மேடம்? கருப்பாய். உங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ மீன், நீங்க பிறந்த உடனே உங்களை பெத்தவங்க தொட்டில்ல போட்டு ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல, அது என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? காயத்ரி. காயத்ரி நல்லா தானே இருக்கு, ஏன் கருப்பாயின்னு மாத்திக்கிட்டீங்க? இந்த நாட்டுல பேர் எடுக்கணும்னா பேரை மாத்தி வச்சுக்கிட்டாதான் முடியும் தோணுச்சு, அதனாலதான் மாத்திக்கிட்டேன். ஓகே, உங்க தகப்பனார் பேர் என்ன? சங்கர சாஸ்திரி. அது தொட்டில்ல போட்டப்ப வச்ச பேரா இருக்கும். இன்னொரு பேரு நீங்க சொல்றது எனக்கு புரியல. காயத்ரி கருப்பாயியா மாறின மாதிரி சங்கர சாஸ்திரி சாமிக்கண்ணா மாறி இருக்காரான்னு கேக்குறேன். ஏன்னா நீங்க இந்த டபுள் நேம் வச்சுக்கிறதும் டபுள் கேம் விளையாடுறதும் உங்க பரம்பரை குணமா இருக்கலாமே. டபுள் நேம் வச்சுக்கிறதுக்கும் டபுள் கேம் விளையாடுறதுக்கும் எங்க அப்பா படிச்ச அந்த காலத்துல அவசியம் ஏற்படல. அந்த காலம் எந்த காலம்? வெள்ளக்காரன் இந்தியாவை ஆண்ட காலம். அப்ப இந்தியா அடிமையால இருந்துச்சு, கல்வி சுதந்திரமா இல்ல இருந்துச்சு. அப்பெல்லாம் எந்த துறையிலேயும் வாய்ப்புகள் கிடைச்சது தகுதி அடிப்படையில தானே தவிர ஓட்டுக்கள் விழுற தொகுதி அடிப்படையில இல்ல. இதுக்கு போய் வருத்தப்படுறீங்களா மேடம்? அப்ப பாரத மாதா கைகள்ல விலங்குகள் இருந்துச்சு, அதுக்கு வருத்தம் இல்லையா? ஆமா, அப்ப பாரத மாதாவின் கைகளில் விலங்குகள் இருந்தன, இப்போ விலங்குகளின் கைகளில் பாரத மாதா இருக்கிறார். இது அதை விட வருத்தம் இல்லையா? விலங்குகள்னு நீங்க யார சொல்றீங்க? ஜாதி வெறி, மொழி வெறி, இனவெறி இதையெல்லாம் தூண்டி விட்டுட்டு பாமர மக்கள் மனசை குழப்பி பழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை சொன்னையோரானர். நீங்க எந்த மதம்? எம்மதமும் எனக்கு சம்மதம். உங்க கொள்கையில் இந்த கோர்ட்டுக்கு அக்கறை கிடையாது. பிறப்பால நீங்க எந்த மதம்? இந்து மதம். ஜாதி? உங்க கணக்குல பிராமண ஜாதி, என் கணக்குல மனித ஜாதி. சோ நீங்க முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க. ஆமா, ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா இருந்துகிட்டு ஏன் பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு சொன்னீங்க? ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லிக்கிட்டு பேக்வர்ட்ல இருக்கிறத விட பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லிக்கிட்டு ஃபார்வர்டுக்கு வரலாமேன்னு தான். இப்படி பொய் சொல்லி முன்னுக்கு வர்றது அசிங்கம்னு உங்களுக்கு தோணல? நீங்க செஞ்சது ஹிமாலய குத்தம், ஒத்துக்கிறீங்களா? பொய் சொன்னேன்னு ஒத்துக்கிறேன், ஆனா அத குத்தம்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நல்லா இருக்கு நீங்க சொல்றது. நீங்க ஒரு விபச்சாரியா இருந்திருந்தா, அட பாவி, நாக்கு நரம்பு இல்லாம என் பொண்ணை பார்த்து பிஹேவ் யுவர்செல்ஃப். ஒருவேளை நீங்க விபச்சாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தா, நான் விபச்சாரம் பண்ணங்கிறத ஒத்துக்கிறேன், ஆனா அது குத்தம்னு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? விபச்சாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால், சூழ்நிலை வந்தாலுங்கிற வாக்கியத்தை அண்டர்லைன் பண்ணுங்க சார். குற்றம் சூழ்நிலை மேலதானே தவிர விபச்சாரி மேல இல்ல. நான் பொய் சொன்னேன், என்ன பொய் சொல்ல வச்சது யார்? என்ன பொய் சொல்ல தூண்டியது யார்? அதான் உங்க அப்பா அந்தோனியை எழுதி போட்டானே. சரி, எங்க அப்பாவை பொய் சொல்ல வச்சது யாரு? அதை கண்டுபிடிச்சு பரிசு வழங்குறது அரசாங்கத்துடைய வேலை. நானே சொல்றேன் சார், என்னையும் எங்க அப்பாவையும் பொய் சொல்ல வச்சதே சர்க்காரும் சட்டமும் தான். தவறான அணுகுமுறையை கடைபிடிச்சு முன்னுக்கு வர்றது, அப்புறம் பழிய தூக்கி சர்க்கார் தலையில போடுறதா? சரியான அணுகுமுறையை சர்க்காரை கடைபிடிக்காத போது தவறான அணுகுமுறையை நான் கடைபிடிக்கிறதுல என்ன தவறு? தவறுனா தவறுன்னு சொல்லுங்க, தவறே இல்ல. You are confusing me. அது உங்க தவறு. அரசாங்கத்தோட அணுகுமுறையில என்ன தவறுன்னு சொல்றீங்க? யுவர் ஆனர், என் தகுதிய என் படிப்பை கொண்டு எடை போடாம என் பிறப்பை கொண்டு எடை போட்டது தவறு இல்லையா? எடை போட்டு நான் முன்னேறக்கூடாதுன்னு தடை போட்டது தப்பு இல்லையா? ஒரு இந்திய பிரஜை தன்னோட முன்னேற்ற பாதையில குறுக்க நிக்கிற முட்டுக்கட்டைகளை முறியடிக்க கூடாதா? முட்டுக்கட்டைகளை முறியடிக்கலாம், சட்டத்தை சாகடிக்க கூடாது. முட்டுக்கட்டையா இருக்கிறதே உங்க சட்டம் தானே சார். இந்தியன் ஆயிருன்னு பட்டி தொட்டி எல்லாம் கொட்டை கொட்டை எழுத்துல எழுதி வச்சுட்டு ஐ ஆம் an Indian நான் பெருமையோட சொன்னா, நோ 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 நோ, யூ ஆர் a பிராமின், நீ ஒரு கிறிஸ்டியன், நீ ஒரு முஸ்லீம்னு இனம் பிரிச்சு பாக்குறதே அரசாங்கம் தானே சார். அப்புறம் பி an Indianங்கிறதுக்கு என்ன சார் அர்த்தம்? இன மத ஜாதி பேதங்கள் எல்லாம் விட்டு ஒழிச்சிட்டு காஷ்மீர் டு கன்னியாகுமரி இந்தியனுங்கிற ஒரே உணர்வோட இருந்தானே சார் அர்த்தம். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியன்கிற உணர்வு தான் இருக்கு, இந்த இன மத ஜாதி உணர்வு எல்லாம் இல்ல? சத்தியமா எனக்கு இல்ல சார். ஜாதி பூவை கூட நான் தலையில வச்சுக்கிறது இல்ல, ஜாதிங்கிற வார்த்தையை வெறுக்கிறதுனால. தன்னை பத்தி சொல்லும் போது பேரறிஞர் அண்ணா ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, நான் ஒரு லுங்கி கட்டாத முஸ்லீம், சிலுவை அணையாத கிறிஸ்டியன். என் கொள்கை அதுதான். இருந்துகிட்டு கிறிஸ்டியனாவும் இருப்பேன் முஸ்லீமாவும் இருப்பேன்னு சொல்றீங்க, இது எப்படி சாத்தியம்? எனக்கு புரியல. நீங்க உங்க தாய்க்கு மகனா இருக்கிறீங்க, உங்க மனைவிக்கு கணவனா இருக்கிறீங்க, அதே நேரத்துல உங்க மகளுக்கு தகப்பனாவும் இருக்கிறீங்க. அது உங்களுக்கு எப்படி சாத்தியமோ அப்படித்தான். சோ எல்லாருக்கும் பல முகங்கள் உண்டுங்கிறீங்க. அரசாங்கமே அத்தனை பேர் விஷயத்திலேயே ஒரு முகமா இல்லையே சார். எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துக்கிட்டாலும் என்ன ஜாதி என்ன மதம் கேட்காமல இருக்கிறாங்க. எல்லோரும் இந்தியர்கள் ஆனதுக்கு அப்புறம் இந்த கேள்விக்கு என்ன சார் அவசியம்? தேசத்து மக்களை ஜாதி வாரியா பிரிச்சுட்டு அப்புறம் தேசிய ஒருமைப்பாட்டை பத்தி நியூஸ் ரீல் எடுத்து விட்டா அரசாங்கமே ரீல் விடுதுன்னு ஜனங்க சிரிக்க மாட்டாங்க. ஆர்டர் ஆர்டர். மேடம், சமூகத்துல எல்லாருக்கும் சம அந்தஸ்து கொடுக்கணும்னு அரசாங்கம் நினைக்குது. அதுக்காக பின்தங்கியவர்கள் யார், முன்னேறியவர்கள் யார் அப்படின்னு ஒரு பட்டியல் தேவைப்படுது. எஸ் யுவர் ஆனர்.
சமூகத்துல பின்தங்கியவர்களுக்கு சில பல சலுகைகள் வழங்குறதுல கடவுள் சத்தியமா எனக்கு எந்தவித ஆட்சேபனையுமே இல்ல. ஆனால் பின்தங்கியவர்கள் யார், முன்னேறியவர்கள் யார் அப்படிங்கிற பட்டியல ஜாதி அடிப்படையில தயாரிக்காம பொருளாதார அடிப்படையில தயாரிக்கணும் தான் நான் சொல்றேன். இந்த பாருங்க, முன்னேறியவர்களாக ஒரு ஜாதியும் பின்தங்கியவர்களாக மற்றொரு ஜாதியும் இருக்கும்போது ஜாதி அடிப்படையில் ஃபார்வர்ட் பேக்வர்ட் பிரிக்கிறது எப்படி அநியாயமாகும்? ரைட். பிற்பட்ட வகுப்புல பாரிஸ்டரா இருக்கிறவங்களும் இருக்காங்க சார். முற்பட்ட வகுப்புல பணம் தூக்கி பிழைக்கிறவங்களும் இருக்காங்க. பாரிஸ்டரோட மகனுக்கு தொடர்ந்து சலுகைகள் வழங்கப்படுது பேக்வர்ட் கம்யூனிட்டிங்கிறதுக்காக. பணம் தூக்குற மகனுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில பிறந்த பாவத்துக்காக. பொருளாதார அடிப்படையில பார்த்தா பணம் தூக்குற மகனுக்கு தானே சலுகைகளை வழங்கணும். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமா இது முன்னேறிய ஜாதி இது பின்தங்கிய ஜாதின்னு பிரிக்கிறது தேசிய ஒருமைப்பாடு பிரிக்கிறது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு தீங்கு விளைவிக்காதா? வெள்ளக்காரனோட பாலிசி டிவைட் அண்ட் ரூல். அதே டிவைட் அண்ட் ரூல இந்த சுதந்திர இந்தியாவுல நாமும் கடைபிடிச்சோம்னா நாம் இன்னும் அடிமைகளா தானே இருக்கோம் அர்த்தம். இதுக்காக மகாத்மா காந்தி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. மகாத்மா காந்தி நாம எங்க நினைப்பு வச்சிருக்கிறோம், அவர்தான் ஒட்டுமொத்தமா நாம மறந்துட்டோமே. அந்த தேச பிதாவோட தபால் தலை நம்ம நாக்குல ஒட்டினது கூட அவரோட தத்துவங்கள் நம்ம நெஞ்சில ஒட்டல. மகாத்மா காந்தி கனவு கண்ட சுதந்திர இந்தியாவை உருவாக்க வைக்கலனாலும் நாமெல்லாம் அவருக்கு தெருவுக்கு தெரு செலவு வைக்கிறோமே, எதுக்காக காக்கா உட்காரவா? மிஸ்டர் சீனிவாசன், ப்ளீஸ் கிவ் இட் டு ஹர். இந்த வழக்கு மீண்டும் அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. தேவசகாயத்துக்கும் இருந்த நெருங்கிய நட்பை பயன்படுத்திக்கிட்டு உங்க மக காயத்ரியை ஒரு அறிவுன்னு பொய் சர்டிபிகேட் வாங்கி அவளை படிக்க வச்சிருக்கீங்க. நீங்க செஞ்சது பெரிய கிரிமினல் குத்தம் ஒத்துக்கிறீங்களா? நான் பொய் சொன்னேங்கிறத ஒத்துக்கிறேன், ஆனா அது குத்தம்னு ஒத்துக்க மாட்டேன். வக்கீல் சார், எனக்கு ஒரே பொண்ணு. அதனால அந்த பொண்ணையே ஒரு புள்ள மாதிரி நிறைய படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். காயத்ரியும் குழந்தையில இருந்தே படிப்புல ரொம்ப புலி. அப்புறம் காலேஜ் அட்மிஷனை பத்தி ஒரு நாள் நினைக்க ஆரம்பிச்சதும் எனக்கு அடிவயத்தை ஒரு கலக்கு கலக்கிட்டு. ஏன்னா என் பொண்ணு படிச்ச வகுப்பு எல்லாம் விட அவ பிறந்த வகுப்பு தான் காலேஜோட கண்ணை உறுத்தும்னு எனக்கு தெரியும். இடம் கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்குமோன்னு பயந்தேன். அப்புறம் தான் தீர்மானிச்சேன், என் பொண்ணோட ஜாதியை மாத்தி பொய் சர்டிபிகேட் தயார் பண்ணி அவளை மேல படிக்க வச்சேன். கல்யாணத்துக்கே 1000 பொய் சொல்லாமனு இருக்கிறப்போ கல்விக்கு ஒரு பொய் சொன்னா என்னன்னு தான் அப்படி சொன்னேன். பொய் சொன்னதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சுதான் தீரணும். தப்பு பண்றச்சே தெரியாதா தண்டனை கிடைக்கும்னு? ஆனா நான் இந்த கூண்டுல நின்னுண்டு இன்னைக்கு இப்படி கரடியா கத்துறேன். நான் பொய் சொன்னதுக்கு பின்னாடி உள்ள நியாயம் இந்த 17-14 லோகத்துக்கும் தெரியட்டுமேன்னு தான். சூழ்நிலையை சொல்லி நீங்க உங்க பொய்யை நியாயப்படுத்த முடியாது. வக்கீல் சார், என் டாக்டர் மாதிரியே மகாபாரதத்துல கர்ணனும் தன் ஜாதியை மாத்தி பொய் சொல்லி பரசுராமர் கிட்ட வில்வித்தை கத்துனான். அவன் இமேஜ் ஒண்ணு இறங்கில்லையே. சொல்ல போனா அவன் செத்து போனப்போ தர்ம தேவதையே கண்ணீர் வடிச்சான். உங்களுக்கு டவுட் இருந்தா சிவாஜி நடிச்ச கர்ணன் படத்தை போய் பாருங்க. எது சார் விதண்டாவாதம்? ஜாதி வாரியா ஜனங்களை பிரிக்கிறது நீதி இல்லைன்னு சொன்னா அது விதண்டாவாதமா? ஜனத்தொகையை விட ஜாதி தொகை ஜாஸ்தியா இருக்கிறது இந்த நாட்டுல தான் சார். இத்தனை ஜாதிகளை வச்சுண்டு நாம சமதர்ம சோசியலிசத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா வெளிநாட்டுக்காரன் சிரிப்பான். நாம் எல்லாரும் இந்தியர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், ஜாதியை பத்தி ஒரு பயம் மூச்சு விடக்கூடாது அப்படின்னு ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்திருக்க வேண்டாம். சரி சார், யாரோ தப்பு பண்ணாங்கன்னு வச்சுங்க, அதுக்காக நீங்களும் பண்ணணுமா? மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், நான் மட்டும் வாழணுங்கிறது என் கொள்கை இல்ல, நானும் வாழணுங்கிறது தான் என் கொள்கை. பல ஆண்டுகள் பின்தங்கி விட்ட மக்கள் படிக்கணும், பதவிக்கு வரணும், வாழ்க்கையில உயரணுங்கிறதுல எனக்கு ஆண்டவன் சத்தியமா எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. அவங்களுக்கு ஏன் கொடுக்கற அப்படின்னு நான் கேட்கல, என்ன ஏன் தடுக்கிற அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். அவங்களுக்கு கொடுத்து முடிக்கிற வரைக்கும் நீங்க கை நீட்டக்கூடாதுன்னு தான் அரசாங்கம் தடை செய்யுது. இது என்ன பட்டாணி சுண்டலா? முதல்ல குப்புசாமியை கொடுத்துட்டு அப்புறம் அப்புசாமியை கொடுக்கறதுக்கு? படிப்பு சார். ஓஹோ, பள்ளிக்கூடத்துல இடம் இல்ல, அதனால இவ்வளவு காலம் படிச்சவங்களை விட இவ்வளவு காலம் படிக்காம இருக்கிறவங்களுக்கு தான் இடம் உண்டு அப்படின்னு சொன்னா இத சொல்றதுக்கு எதுக்கு சார் ஒரு கவர்மெண்ட்? ஆக உங்க பொண்ணு மட்டும் உருப்பிட்டா போறோம்னு போய் சொல்லி படிக்க வச்சிட்டீங்க. இதனால ஊருக்கு என்ன நன்மை? எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல அனுமதிக்கணும்னு கேட்டுக்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். எங்க அப்பாட்ட என்ன கேட்டீங்க? நான் படிச்சதுனால ஊருக்கு என்ன நன்மைன்னு. எஸ், ரைட். சில கோவில்கள்ல டியூப் லைட் போட்டிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா?
அதுல இந்த மாதிரி பேரெல்லாம் லைக் வீராசாமி வெங்காயம் வண்டின்னு எழுதியிருப்பாங்க. அந்த வீராசாமி கோவிலுக்கு வெளிச்சம் வரதுக்காக விளக்கு போட்டாரா இல்ல தனக்கு விளம்பரம் வரதுக்காக விளக்கு போட்டாரா? தனக்கு விளம்பரமும் கிடைக்கும், அதே நேரத்துல கோயிலுக்கு வெளிச்சமும் கிடைக்குங்கிற 2 நன்மைகளை கருதி போட்டிருக்கலாம். அதே மாதிரிதான் எங்க அப்பா என்னோட அறிவு விளக்கு ஏத்தி வச்சதும். அதனால எனக்கும் பெருமை, நான் பிறந்த இந்த நாட்டுக்கும் பெருமை. சார், என்னால இந்த ஊருக்கு என்ன நன்மை ஏற்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னா தயவு செஞ்சு என்னோட சர்வீஸ் ரெக்கார்டை வரவழைச்சு பாருங்க சார். ஓகே, உங்க படிப்பறிவினால ஊருக்கு நன்மை விளைஞ்சதாகவே இருக்கட்டும். அந்த படிப்பறிவை நீங்க பொய் சொல்லித்தானே அடைஞ்சீங்க. குற்றமில்லாத நன்மையை பிறருக்கு தருமானால் பொய்யையும் வாய்மையாக கொள்ளலாம்னு நான் சொல்லல யுவர் ஆனர், வள்ளுவரே சொல்லியிருக்கார். பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் அறத்துப்பால் 30வது அதிகாரம் 292வது குறள். மேடம், நீங்க உங்களை ஒரு பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டதுனால உண்மையான ஒரு பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த நபருக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை பறிச்சிட்டீங்களா இல்லையா? பேக்வர்ட் கம்யூனிட்டி சேர்ந்த யாரோ ஒருத்தர் உங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா? யுவர் ஆனர், எஸ். அந்த பையன் பாண்டியனை இங்க வர வைக்க. ஓகே, கால் ஹிம். தேங்க்யூ. பாண்டியன், இங்க வாப்பா. யுவர் ஆனர், இந்த பையன் பேரு பாண்டியன். என் வீட்டுல சமையல் வேலை செஞ்சிட்டு இருக்கிற தேவானியோட ஒரே மகன். பிறப்பால் பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த பையன். சின்ன வயசுல இருந்து மூளை வளர்ச்சி இல்லாதனால எந்த சலுகையும் ஏற்கிறதுக்கு இவனோட அறிவோ உடம்போ இடம் கொடுக்காது. இந்த பையனைத்தான் நான் என்னோட மகனா தத்தெடுத்துட்டு இருக்கிறேன் யுவர் ஆனர். என்னோட சொத்துக்களுக்கெல்லாம் நான் இவனதான் வாரிசாக்கியிருக்கிறேன். நான் இறந்தா எனக்கு இவன் தான் கொல்லி போடணும். நான் இதெல்லாம் எதனால செஞ்சேன்? உண்மையான பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேங்கிற மனசாட்சி எனக்கு இருக்கிறதுனால தான் எனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்வுக்கும் வசதிக்கும் நான் இவனைத்தான் வாரிசாக்கி இருக்கிறேன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இந்த பையனை பெற்ற தாயையும் மற்ற சில சாட்சிகளையும் அடுத்த ஹியரிங்கில் விசாரிக்க சம்மன் அனுப்ப உங்கள் அனுமதியை கோருகிறேன். பெர்மிஷன் கிராண்டட். கோர்ட் அட்ஜர்ன். தேங்க்யூ யுவர் ஆனர். உங்க பேரு தேவானா தானே? ஆமாங்க. இப்போ உங்க புருஷன் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? இல்லைங்க. இல்லைங்கன்னா? இல்லைங்கன்னா இல்லைங்கன்னு தான் அர்த்தம். ஆமாங்கன்னா அர்த்தம். அது சரிம்மா, இல்லைங்கன்னா வீட்டுல இல்லையா ஊர்ல இல்லையான்னு கேக்குறேன். உலகத்திலேயே இல்லைங்க. ஆமா, புருஷன் இல்லைங்கிறீங்க, பூ வச்சிருக்கீங்க, பொட்டு வச்சிருக்கீங்க. அது என் கொள்கைங்க. கோர்ட்டுக்கு என்னத்துக்கு தெரியணும்? புருஷன் செத்து போயிட்டா பூ வச்சுக்கலாம், பொட்டு வச்சுக்கலாம். இன்னொரு புருஷனை தான் வச்சுக்க கூடாது. புரியுதுங்களா? பெரிய புரட்சிகரமான பொம்பளையா இருப்பீங்க போல் இருக்கு. புரட்சி எங்க ரத்தத்திலேயே ஊர்னதுங்க. போராட்டம் எங்க குடும்பத்துக்கு பந்தாட்டம் மாதிரி. என் புருஷன் மொழி போராட்டத்துல செத்தாரு, எங்க அப்பன் சுதந்திர போராட்டத்துல செத்தாரு, எங்க பாட்டன் சிப்பாய் கழகத்துல செத்தாரு. ஆக உங்க குடும்பத்துல போராட்டத்துல இறங்காத பொம்பளை நீங்க தான் சொல்லுங்க. அம்மாவை தண்டிக்காதேங்கிற அட்டையை கையில பிடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு வெளியே குந்திக்கிட்டு தான் இருந்தேன். கூப்பிட்டீங்க, கூண்டுல வந்து. கருப்பாயி அம்மாளை ஏன் தண்டிக்க கூடாது? ஒரு ஐயர் பொம்பளையா இருந்துகிட்டு அர்ஜுன பொம்பளைன்னு போய் சொல்லி அரசாங்கத்தையே ஏமாத்திட்டாங்களே. இப்படி ஒரு பெரிய அதிகாரியை போய் சொன்னா இந்தியாவுடைய அந்தஸ்து என்ன இருக்கு? அட ஏங்க நீங்க ஒண்ணு, இந்தியாவோட அந்தஸ்தையே நீங்க தான் இடுப்புல ஏத்தி வச்சுக்கிற மாதிரியும் புலம்புறீங்க. அவங்க பொய் சொன்னதுனால இப்ப என்னங்க? பூசணிக்காய் விலை ஏறிச்சா, புடலங்காய் விலை ஏறிச்சா? தேசத்துக்கு என்ன நஷ்டம் இல்ல சனங்களுக்கு தான் என்ன கஷ்டம்னு என்னத்துக்குங்க பொய் சொன்னாங்க? படிக்கிறதுக்கு, கோட்டையை பிடிக்கிறதுக்கா? எலெக்ஷன் டயத்துல எம்புட்டு பேர் ஓட்டு வாங்குறதுக்காக உதார் விடுறாங்க. எனக்கு ஓட்டு போடுங்க, உங்க வீட்டு பைப்ல எல்லாம் பாயாசமா ஊத்தும், பன்னிக்குட்டி எல்லாம் கண்ணுக்குட்டியா மாறும், மொட்டை தலையில முடி முளைக்கும், சொட்ட தலையில செடி முளைக்கும், அப்படி இப்படின்னு அளந்து விடுறாங்க. ஜெயிக்கிறாங்க, மந்திரியாவும் ஆயிடுறாங்க. சொன்னபடி செய்யறாங்களா? இல்லையே. அப்ப அது பொய் தானே. உடனே உங்க சட்டம் அவங்கள பார்த்து, ஐயா நீ பொய் சொல்லி பதவிக்கு வந்துட்ட, அதனால இனிமே நீ மந்திரி இல்ல எந்திரி அப்படின்லாம் சொல்லணும். சொல்லுதா? ஏமா, உங்களை மாதிரி ஜனங்க தானே சாதாரண மனுஷங்களை மந்திரி ஆக்குறீங்க, அப்புறம் நீங்களே எப்படி சலிச்சுட்டா இப்படி? அடாடாடா ஐயா, இப்ப சொன்னீங்களே, இது 100க்கு 100 கரெக்ட்டுங்க. எங்களால மனுஷங்களை மந்திரியாக்க முடியல. என்ன பண்றது? மாமியா உடைச்சா மஞ்சட்டி, மருமக உடைச்சா பொஞ்சட்டின்னு உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் பெரிய பெரிய தலைவருங்க பொய் சொன்னா மட்டும் கண்டுக்காம விட்டுடுறீங்க. எங்க அம்மா மாதிரி அதிகாரிங்க பொய் சொன்னா தாட்டு புட்டு தஞ்சாவூர் ரோட்டுன்னு குதிக்கிறீங்க. நீங்க ஏன் கருப்பாயி அம்மாளுக்கு இவ்வளவு பெரிய வக்காலத்து வாங்கி பேசுறீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அவங்கள தண்டிச்சு இன்றைக்கு வரைக்கும் அவங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை பறிமுதல் செஞ்சா உங்க மகனுக்கு ஒரு தவிட்டு பானை கூட செஞ்சாரு. ஏன்னா அவங்க தான் உங்க மகனை தத்தெடுத்திருக்காங்க. இப்படி எல்லாம் பொடி வச்சு பேசுனீங்க, அப்புறம் என் வாயில நல்லாவே வந்துரும். கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் நான் பெத்தெடுத்த மகனை இன்னொருத்தர் தத்தெடுக்க விட மாட்டேயா. என் மகன் சடதான், சப்பானிதான், முதுக சுத்தி மூக்க தொடுற முட்டா பையதான். இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு,
சொன்னீங்களே ஒரு வார்த்தை, சொத்துக்காகவே தத்து கொடுத்தேன்னு. இந்த இடத்துல சுருக்குன்னு தச்சிருச்சியா. பணத்துக்காக இல்லைன்னா வேற எதுக்காக தத்து கொடுத்தீங்க? குணத்துக்காக ஐயா, கருப்பாயம்மாவோட குணத்துக்காக. என் சாதி சனம் கூட ஒண்ணுக்கு விளங்காத என் மவனை ஓரம் கட்டினப்போ அருணா கயிறு அறுத்து கட்டின புண்ணியவதி இந்த அம்மா தான் ஐயா. சரி, நீங்க போலாம். ஒரே ஒரு பாயிண்ட்டுங்க. என்னங்க? எந்த தொழிலுக்கு போனாலும் அரசாங்கத்துல என்ன சாதின்னு கேக்குறாங்களே, ஏங்க சாதிய சனங்க மறந்தாலும் சர்க்காரு மறக்காதுங்களோ? வர்றேங்க. நாடி துடிப்பு எப்படி இருக்கு? பல்ஸ் ரொம்ப இறங்கி போயிருக்கு. 2 நாளைக்கு மேல இங்க வச்சுக்க முடியாது. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும்படியா வரும். இசைக்கு முத்து, இசைக்கு முத்து, உண்ணாவிரதத்தை நிறுத்திக்கப்பா. நம்ம வேண்டுகோளை அரசாங்கத்துக்கு எப்படி எல்லாம் தெரிவிக்கணுமோ அப்படியெல்லாம் தெரிவிச்சாச்சு. அது பயனில்லாம போகாது. நீ சாக வேண்டிய அவசியமே இல்லை. உன் உண்ணாவிரதத்தை நிறுத்திக்கப்பா. மிஸ் கருப்பாயையும் அவரது தந்தை சங்கர சாஸ்திரியும் தாங்களே ஜாதியை மாற்றி பொய் சான்றிதழ் தயாரித்ததாக ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அதற்கான காரணங்களுக்கு அவர்கள் எவ்வளவு நியாயம் கற்பித்தாலும் குற்றம் குற்றமே. ஒரு இந்திய குடிமகன் எந்த சூழ்நிலையிலும் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறான். சட்டம் என்பது திருத்தப்பட முடியாத பைபிளோ பகவத்கீதையோ அல்ல. இருப்பினும் சட்டத்தை திருத்தும் பணியை தன் கையில் எடுத்துக்கொள்ள எந்த ஒரு தனிநபருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆகவே சட்டத்தை திட்டமிட்டு ஏமாற்றிய சதி வேலையாக கருதி இவர்கள் இருவருக்கும் அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். யுவர் ஆனர், பொய் சான்றிதழ் தயாரிக்கிறது மிகப்பெரிய குத்தம்னு தெரியாத முட்டாள்கள் இல்ல நானும் எங்க அப்பாவும். இந்த மிகப்பெரிய குத்தத்துக்காக ஆயுள் தண்டனையே கொடுத்தாலும் அதை மனப்பூர்வமா ஏத்து தயாரா இருக்கிறேன். ஆனால் இந்த வழக்கினால் அரசாங்கத்தின் கண்கள் திறக்கப்படுமானால் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். அம்மா, அம்மா, எசக்கி முத்து, எசக்கி முத்து, இங்க பாரு, அம்மா வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்க. நீ போய் ஒரு கிளாஸ் ஜூஸ் கொண்டு வா. இந்தாங்கம்மா. இந்த இது குடி. அம்மா நம்ம கூடவே இருப்பாங்க. ஜாதிகள் கண்டிப்பாக ஒழிய வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்வதை முற்றிலும் நியாயமான கருத்தாக இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டாலும் அதனை ஒழிப்பதற்கான அணுகுமுறை பொய் சான்றிதழ் தயாரிப்பது அல்ல. நீண்ட காலமாக ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருந்த மக்களை கைதூக்கிவிட அரசாங்கம் சில சலுகைகளை வழங்கியிருக்கிறது. பொய் சான்றிதழ் தயாரித்ததற்கு தார்மீக முறையில் பல நியாயங்களை பித்தாலும் பொய் சான்றிதழ் தயாரித்தது சட்டப்படி குற்றமாகும். எனவே இபிகோ 197வது செக்ஷன் படி கருப்பாயி என்கிற காயத்ரிக்கும் அவரது தந்தை சங்கர சாஸ்திரிக்கும் தலா 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்குகிறேன்.